ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உனக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த பரிசுத்த வார்த்தையோடு கூட எங்களோடு கூட இடைபெடும்படியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக இருக்கிறார். எங்களுடைய மாம்சங்களை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நேர் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். உடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரும் விடுதலை அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அடையும்படியாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறந்திருப்பதில் உண்டாகட்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் நாம வாசித்த இந்த வசனத்தை இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. இயேசுவை பின்பற்றினால் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. சீசர்கள் கேட்கிறார்கள். சீசர்கள் எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கிறது. பேதுரு கேட்கிறார், நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வரேன் ஆண்டவரே, உமக்கு பின்பாக நாங்க வர்றோம். என் குடும்பத்தை விட்டு விட்டேன், என் பிள்ளைகளை விட்டு விட்டேன், என் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டேன், எனக்கு இருக்கிற எல்லா உறவுகளும் போச்சு, என் தொழில் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றுகிறார். எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கிறார். எதுவுமே தெரியாமதான் இயேசுக்கு பின்பாக சீசர்கள் போனதை நாம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசு யாருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு தெரிகிறது, இவர் ஒரு மேன்மையான ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக உருவாகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகளை பின்பற்றினவர்கள் அநேகர் இருந்தார்கள். எலியா, எலிசா, இன்னும் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன், இப்படி இந்த தீர்க்கதரிசிகளை பின்பற்றி அவர்களுக்கு பின்னால போன ஒரு கூட்டம் உண்டு அன்றைக்கு. அதே போலதான் இயேசுவை யாருக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்குமா? இல்ல என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? இல்ல என் பொருளாதாரங்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமா? எதுவுமே தெரியாது. அவர் கூப்பிடுகிறார், அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இறங்கி போறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களால பொறுக்க முடியல, கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன தருவீங்க? ஏன்னா போகக்கூடிய எல்லா இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கிறாரு, அது கொடுக்கிறாரு, ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. கூட பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு தோன்றுகிறது, நமக்கு அவர் என்ன கொடுப்பாரு? அப்ப ஏசப்பா தொடர்ந்து சொல்றார், உங்களுக்கு 12 சிங்காசனத்தை என்ன செய்வேன்? பரலோகத்துல வச்சு எல்லாத்தையும் நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடிய அளவில் உங்களை நான் உயர்த்துவேங்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஆனா இங்க நீங்க பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றும் போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்ற. முதல்ல ஒரு மனிதன் உண்மையாக நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உலகம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடியை நீங்கள் அறுக்காமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இதுதான் உண்மை சத்தியம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா ஏற்றுக்கொள்ளலையா இரண்டாவது விஷயம். இந்த உலகம் இருக்கிற எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு தொப்புள் கொடி இருக்கிறதோ அதே போல உலகம் என்று சொல்லக்கூடிய
அந்த தொப்புள் கொடி என்ன செய்கிறது தெரியுமா? நம்மோடு இன்னைக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றாமல் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம நிறைய பேர் இயேசுக்குள்ள வந்திருக்கிறோம், சந்தோஷமான காரியம். ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஏன் மனசாட்சிக்கு தெரியும், எத்தனை பேர் எல்லா விஷயத்திலும் நான் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறேன். நம்ம மனசாட்சிக்கு தெரியும். இல்ல அந்த மனசாட்சி செத்து போச்சுன்னா அந்த மனசாட்சிக்கு தெரியாது. மனசாட்சின்னு ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய இருதயத்தில் அதை வச்சிருக்கிறார்னா நமக்கு நல்லா தெரியும். நான் எந்த அனுபவத்தில் இருக்கிறேன், உண்மையான ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா, உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறானா? அநேகருடைய வாழ்க்கை வெளிவேஷம். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறது? ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆராதனை நேரங்கள்ல நல்ல ஆவியில நடத்துறாங்க. நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், நீங்க யாரும் இது தப்பா இல்லை. ஆராதனை நடக்கிறது, மணிக்கு 1 மணிக்கு ஆராதனை நடக்கிறது, அங்க அபிஷேகத்துல நிரம்புறாங்க, ஆவியில நிரம்புறாங்க, எல்லாம் சரிதான். இதனால உங்க வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் உண்டாகிவிட்டது? இல்ல நம்முடைய வாழ்க்கையில எது நம்மளை கொண்டு நடத்துகிறது? எல்லா இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க பயங்கரமா இருக்கும். ஆராதனை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பரிசுத்த ஆவி எங்க பாத்தீங்கன்னா ஆறா ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சர்ச்சில் அந்த அனுபவம் கிடையாது. நான் பரிசுத்த ஆவியானவரை இன்னொரு கோணத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த கோணத்தை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அவர்கள் ஆராதனை மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை முதல்ல விடுதலையோடு விடுகிறது. உங்க வாழ்க்கை விடுதலை இருக்கு, அவங்கள்ட்ட மனம் திரும்புதல் இருக்கு. அவங்க இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக வரும்போது அவங்க இயேசு கிறிஸ்துவ உண்மையாக நேசிப்பாங்க. இயேசு கிட்ட எதுக்கு வரமாட்டாங்க? இயேசு கிட்ட வந்தா என்ன செய்யும்? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நீங்க இயேசுவை தேடி வந்துருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும், சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஒரு வேளை இது எதுவுமே கிடைக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா சீசர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்களுக்கு வீடு கிடைக்கல, தோப்பு துறவு கிடைக்கல, பணம் கிடைக்கல, பவுன் கிடைக்கல, செயின் கிடைக்கல. ஆனா அவர்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்ன தெரியுமா? அவமானம், அடி, நிந்தைகள், தூஷணமான வார்த்தைகள். இதுதான் அவங்களுக்கு கிடைச்சி. நீங்க அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சி அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரே ஒரு வசனத்தை நீங்க எடுத்து காண்பீங்க, எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கல. குடும்பத்தை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்தாங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சாங்க? இந்த இந்திய தேசத்துக்குள்ள வந்தாருங்க. தோமா ஒரு அனாதையாக வந்தார். ஏன்னா அவருக்கு குடும்பம் இருக்காதா? அவருக்கு சொந்தங்கள் உறவுகள் இருக்காரா? எதையுமே எதிர்பார்க்காம சென்னை பட்டணத்துல ரத்த சாட்சியாக மரித்தார். அதே சென்னை பட்டணத்துல தான் அதே தோமையாருடைய அந்த பரிசுத்தமான ரத்தம் சிந்தின அந்த தேசத்தில் தான் இன்னைக்கு நடக்கிற அட்டூழியங்கள் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆஸ்தி, ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, ஒரு மனிதனுடைய சுய கௌரவம், ஒரு மனிதனுடைய சகல காரியங்கள், பெருமை, எனக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் விட்டால் மாத்திரம்தான் அவன் பூரணமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அவனால் வாழ முடியும். எல்லாமே சும்மா சொல்லலாம். நீங்க போக எல்லா இடத்துலயும் என்ன செய்யும்? பிசாசும் ஆவியில நிரம்பும். தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய பார்த்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியில பிசாசு நிரம்பிட்டு இருக்கு. அதுவும் ஆராதனை செலுத்தும், அதுவும் ஆராதனை நடத்தும், அதுவும் பிரசங்கம் பண்ணும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் செய்யும். அந்த அளவுக்கு பிசாசுக்கு வல்லமை உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷராய் வாழ்ந்த நாட்களில் அவரை பின்பற்றுவதற்காக அவர்கள் விட்ட காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டோமா? விடல. இன்னும் பாரம்பரியம்ங்கிற ஒண்ண நம்ம சரியா அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்தோட கட்டி வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாரம்பரியமான ஒரு முகத்தடி உங்க கழுத்துல கட்டிட்டு போனீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு என்றாலே எல்லாவற்றையும் விடுவது. யூதர்களுக்கு இருந்த எல்லா காரியங்கள், சம்பிரதாயங்கள், அவங்களுடைய அந்த மேன்மை காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. யூதர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான சடங்காச்சாரங்கள் உண்டு. கை கழுவுறது, கால் கழுவுறது, இதெல்லாம் நல்லதான்னு கேட்டா நல்லதுதான். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய தீட்டு பார்ப்பார்கள், நிறைய காரியங்கள்ல குறை சொல்லுவார்கள். நீங்க பைபிள்ல நிறைய வாசிச்சிருக்கலாம். சீசர்கள் ஒரு இடத்துல கையை கழுவாம போயிடுவாங்க, அதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சனிக்கிழமை இந்த நெல்லுகளெல்லாம் கொஞ்சம் ஏதோ கோதம்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவாங்க, அதுல பிரச்சனை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும்போது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான பாரம்பரியங்கள் அவர்களோடு ஒட்டி இருந்தது. எல்லா காரியத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இனத்தால் அந்த பாரம்பரியத்தை தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதே பாரம்பரியத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சர்ச்சை, இவ்வளவு சர்ச்சை இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறது, சபை இருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் பாருங்க, இவங்க என்ன பாரம்பரியமா சர்ச்சை நடத்துறாங்க? என்ன பாரம்பரியமா நடத்துறாங்க? எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க ஆவியானவர் என்னை நடத்துறாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னை சேர்த்தான் சொல்றேன். ஆவியானவர் சபை எப்படி நடத்த மாட்டார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போய் வாசிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையை எப்படி நடத்துறாருன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சபை எப்படி இருக்கிறது சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுவாங்க ஆவியானவர் கிடையவே கிடையாது. நாம எல்லாருடைய வழிகளும் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க ரோமன் கேத்தோலிக்குடைய அந்த வழிகளாகத்தான் இன்னைக்கு இருக்கிற முறைமைகள் 99%. உண்மைதானா? அல்லேலூயா. ஆகத்தான் ஒரு பரிசுத்தவான் சொன்னா அவளை விட்டு வெளியே வாங்க. ஆனா இவனும் சொல்றான், எனக்கு என்ன தெரியுமா, இயேசு நாமக்காரங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவளை விட்டு வெளியே வா. எந்த அவளை விட்டு வெளியே வா? எந்த அவள்? அந்த அவள் நீங்களும் அந்த அவள் தான். அல்லேலூயா. நீங்களும் அந்த அவள் தான். அந்த அவளை நீங்களும் உள்ள வச்சுக்கிட்டு அவளை விட்டு வெளியே வர, எவளை விட்டு வெளியே வர, எந்த ஸ்திரியை விட்டு வெளியே வர, எந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர. நீங்க மாத்திரம் ஒரு குறிக்கப்பட்ட பாரம்பரியத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்களா? நம்ம ஊருக்கு பிரசங்கம் பண்ணுவோம், அதெல்லாம் சரி, இதெல்லாம் கரெக்ட் இல்லை. தப்புனா எல்லாம் தப்பு தான், கரெக்ட்னா எல்லாம் கரெக்ட். இதுல எந்த பிளீஸுக்கு என்ன கிடையாது, தேவனிடத்தில் எது கிடையாது. அவ்வளவுதான். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சரி இல்லைன்னா சரி, தப்பா தப்பு. அதனால இந்த பிரசங்கம் பண்ணின உடனே நீங்க நினைக்கிறது போல ஒரு மனிதன் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க பேசுறதுனால அவர்கள் தேவனுக்குள்ளாக நடத்தப்படுறாங்க. 100க்கு 100 இல்லை. இன்னைக்கு நானும் கூட முழுமையாக தேவனை பின்பற்றவில்லை. தேவன் அப்படி முழுவதுமாக பின்பற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா, இப்ப நான் முழுசா ஆண்டவரை பின்பற்றேன்னு வச்சுக்கிடுங்களா, இங்க இருக்கிற உங்கள ஒரு பாதிக்கு மேல காணாது. அதான் உண்மை. பாதிக்கு மேல ஆளுநர் காணாது. எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு சர்ச்சிலையோ இல்ல ஏதோ ஒரு இயேசுநாம சர்ச்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க.
சரியான ஒரு பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதல் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சரியாக பின்பற்றுவோம். எல்லா காரியத்திலையும் சரியாக பின்பற்றுவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட் மாத்திரம் தான் நம்ம எடுக்க போறோம். நாம எதை விட்டு விட வேண்டும்? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. ஏன்னா நம்ம பெருமையை குறித்து பேசியிருக்கிறோம், மற்ற காரியங்களை எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு இடரலை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. அந்த காரியம் என்னவென்று எல்லாரும் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிலிப்பியருக்கு சோத்திரம். ஆமா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் பக்கம் 273, பக்கம் 273, அதுல 11வது வசனமாக இருக்கலாம். 11 தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அவருக்காக இங்க பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டவென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாரும் எழுப்புவோமா? ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, உடைய மகிமை இறங்கி வரும்படியாக இருக்கிறேன். உடைய பரிசுத்த பிரசனம் இறங்கி வரும்படியாக இருக்கிறேன். இப்பொழுதே உடைய வல்லமை நீர் அனுப்பும்படியாக இருக்கிறேன். ஒவ்வொருடைய பலவீன கட்டுகளும் எரிக்கப்படும்படியாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாருடைய பிரசனம் ஊற்றப்படும்படியாக இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாக இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க வருகிறது இயேசுவினால். அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைக்கிறார். நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பை. இன்னைக்கு அற்ப காரியங்களை பவுல் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த பவுல்ங்கிற மனிதன் சவுலாக இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கிறோம். முதல்ல இவர் ஒரு ஏழை கிடையாது. இவர் சோத்துக்கு வழி இல்லாம இயேசு கிறிஸ்துவிட்ட வந்த ஆளு கிடையாது. வியாதிப்பட்டு என்னுடைய வியாதி இயேசப்பா குணமாக்கணும் அப்படின்னு வந்தவரும் கிடையாது. வந்து வியாதிப்பட்டவர். புரியுதா உங்களுக்கு? நல்ல திடாத்திரமான மனுஷன், யாரையும் அடிப்பார். நியாய பிரமாணத்துக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார். ஒரு வைராக்கியம் உள்ள மனிதன். யெகோவா தேவன் ஒருவர் தான் தேவன். இயேசு கிறிஸ்துவெல்லாம் தெய்வம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு எவெல்லாம் சொல்றாரோ அவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து நியாயாதிபதிகள் அன்னைக்கு அந்த சங்கத்தில் ஒப்படைச்சி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும், அவர்களை கொலை செய்வதும், அவர்களை துன்புறுத்துவதும், அவர்களுக்கு பிரச்சனை பண்ணுவதும் தான் இவருடைய வேலையாக இருந்தது. அதை தவிர அவர் வேற எதுவுமே என்ன செய்ய மாட்டார். என்ன ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள் போகும் என்றால் அவர் யாராக இருப்பார் என்றால் ஒரு பிரதான ஆசாரியராக இருப்பார் அந்த தேசத்தில். இல்ல ஒரு நியாய சாஸ்திரியாக இருக்கலாம். எல்லா தகுதியும் படைத்த ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் அல்ல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க பைபிள்ல ஒவ்வொருடைய இயேசுவை பின்பற்றின ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். கடும் உழைப்பாளிகளாக இருப்பார், நல்ல சம்பாதித்தவர்களாக இருப்பார், படித்தவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். நாம நினைக்கிறோம் எல்லாம் இயேசு பின்பற்றி யாருமே படிக்கல. இல்ல, மத்தேயு என்று சொல்லக்கூடிய லேவி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார். ஒரு இஸ்ரவேலன் குறைஞ்சது எல்லா இஸ்ரவேலர்களும் எழுத்தறிவு கட்டாயம் கற்றுத்தான் ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? கட்டாயம். அது நம்ம நியாயப்பிரமாண புத்தகத்துல எல்லாம் வாசிச்சிருக்கிறோம். இஸ்ரவேலராய் பிறக்கிற அந்த 12 கோத்திரமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வி அவர்களுக்கு உண்டு. மற்ற சாஸ்திரங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்.
பேருக்கு இல்லாதிருக்கலாம். ஆனால் ஆரம்ப கல்வி என்பது ஒன்று அவருடைய வாழ்க்கையில் உண்டு. அவ எழுத்து தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. பைபிள்லாம் வாசிக்கலாம் தெரியும். ஆனாலும் வேதம் பைபிளே எழுத்தே தெரியாதவர்கள் பைபிள் படித்து பிரசங்க பண்ணின பரிசுத்தவான்களும் உண்டு. இல்லை என்று மறுக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஆகவே இந்த 14 நிருபங்களையும் எழுதக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. காரணம், இவர் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு கற்று தேர்ந்தார். இவருக்கு தெரியும், குறையெல்லாம் தெரியும். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை குறைகளும் இவருக்கு மேட்டர் தெரியும், விஷயம் தெரியும். என்ன ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு சொல்லுகிறது, அவருக்கு அந்த நாட்களிலே நல்ல ஒரு பெரிய வியாபாரம் செய்து 1-2 போட்டா இருக்கலாம், கப்பலாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் சும்மா போய் என்ன செய்ய ஒவ்வொருத்தரையா பிடிச்சிட்டு வரா. பவுல் மாத்திரம் போயிருக்க மாட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பவுல் தனக்கு கீழே ஒரு 10-20 பேரை வேலைக்கு வச்சிருப்பார். அவர் ஒரு மனுஷனை போக மாட்டார். அப்ப எல்லா விதத்திலையும் வருமானம் உள்ளது. நல்ல ஞானவான், புத்திசாலி, அறிவாளி. யாரு? அறிவாளி. அவ்வளவு ஒரு அறிவாளியா இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையா பார்த்தப்பா. குப்பை இருக்கிறதெல்லாம் குப்பை எல்லாம் எனக்கு குப்பையாக தோன்றுகிறது. ஒரு காரை பார்த்தா ஆடு பார்க்கிறோம், ஒரு வீட்டை பார்த்தா அப்படியே மிரண்டு பார்த்துட்டு நிற்கிறோம், உடனே இச்சிக்கிறோம். எங்க வந்த பிறகு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் அடுத்த வீட்டு காரு, அடுத்தவனுக்கு புருஷன், அடுத்தவனுக்கு பொண்டாட்டி, அடுத்தவனுக்கு பிள்ளைகள், அடுத்த ஊழியங்கள், எதையுமே வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒன்னையுமே மைண்ட்ல எடுக்க மாட்டேன். தெரியுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் சரியா செய்யணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த ஊழிய, இந்த ஊழிய, அந்த ஊழிய, இந்த நான் உண்மையா சொல்றேன், எந்த ஊழியத்தை நான் மைண்ட்ல கொண்டு வர மாட்டேன். என்னை கர்த்தர் சரியான பாதையில் நடத்த வேண்டும், இன்னும் நான் நேரான வழியில நடக்கணும் தான் என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம வழி போனதாக இருக்கிறது. அது என்னைக்கு வரும்னு தெரியல. என்ன நம்ம என்ன செய்யறோம்? போராட்டம். பிடிச்சிடணும், அந்த சரியான வழியை நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறோம். முடியல. நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், நிறைய துன்பங்களை நம்ம சந்திக்கிறோம், பல முகங்களை பார்க்கிறோம். அதனால நிறைய விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த வழியை பிடிக்க முடியல. மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு தரவும் இல்லை. அதான் உண்மை. அல்லேலூயா. அந்த அதிகாரமும் வல்லமையும் பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டு வச்சுக்கிடுங்களா. லெவலு வேற. நீங்களும் பேசாம உட்கார்ந்து எழுப்ப கூட மாட்டீங்க. பாயிண்ட் எழுப்பி வெளியே கூட போக மாட்டீங்க. அதான் அதிகாரம் வல்லமை. அல்லேலூயா. இல்லாம சும்மா அதுன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீங்க நினைக்கிறீங்க, நான் பேசாம போறேன், பேசாம எல்லாம் அப்படியே இருக்கிறேன்னா, எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நீங்க கரெக்டா வாழ்ந்தீங்கன்னா மணப்பீங்க, நீங்க கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நாரு. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது? ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு புத்தி சொல்ல முடியுமா? எழுதி போட்டிருப்பாங்க உலகத்தா, உன் வாழ்க்கை உன் கையில். ஒரு உலகத்தை ஒரு அழகாடி போட்டிருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லதை கெட்டதை என்ன செஞ்சிருக்காரு, பக்கத்துல வச்சிருக்கிறார். உனக்கு எது நல்லதோ அது
எது கெட்டதோ அதை என்ன செய்யாத, எடுக்காத. ஆபிரகாம் அந்த மனநிலையில தான் இருந்தார். அப்படியே பார்க்கிறார், எப்பா நாம நிக்கிற பூமியில இருந்து தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, உனக்கு எது நல்லதா படுதோ அதை எடுத்து. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவர் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அவர் எல்லாம் அவருக்கு தெரியும், தேவனை குறித்து நல்லது. அவர் மண்ணை பொன்னாக்குகிறவர் என்று தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்படி நம்மை நடத்துவார் என்று தெரியும். பாருங்க, லோத்துடைய மனசு எங்க போச்சு? பார்ப்பதற்கு செழிப்பும் அழகும் சூப்பரா இருந்ததுதான் லோத்து போனார். அங்கே எது செயல்படுகிறது தெரியுமா? இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனை பின்பற்றினார், லோத்து அறிவை பின்பற்றினார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அவன் அறிவை பின்பற்றினான். வாசிக்கலாம், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 6வது வசனம். 11:6. நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எப்பா உங்க அளவுல எனக்கு பேச தெரியாது, உங்க அளவுல எனக்கு பிரசங்கம் என்ன தெரியாது. இது தன்னுடைய ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். உங்க அளவுல எனக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த காரியத்தை வாசிங்க. அறிவிலே கல்லாதவன் அல்ல, அறிவிலே அப்பா நான் அறிவாளிப்பா, நான் அறிவில PhD முடிச்சிருக்கப்பா, நான் கருத்தை கை கட்டி இருக்கிறேன். இப்போ சும்மா ஒண்ணு கிடையாது. நான் எத்தனை பாஜி வாங்கி இருக்கிறேன் தெரியுமா? நான் பார்த்து டாக்டரேட் பட்டம் வாங்க போறேன். பைபிளை கரைச்சி குடிச்சு என்ன செய்ய போறேன்? டாக்டரேட் பட்டம் வாங்க போறேன். ஏசு தெய்வம் இல்லைங்கிறதை நான் நிரூபிக்க போறேன். 2 தெய்வம் என்பதை நான் நிரூபிக்க போறேன். 3 தெய்வம் என்பதை நான் நிரூபிக்க போறேன். நகை போடலாமா போடக்கூடாதா? நான் இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போறேன்? PhD பட்டம் வாங்க போறேன். அசுத்தம், அசிங்கம், கேவலம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் டாக்டர் பட்டத்தை வெறுத்தார். அந்த மனுஷன் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் காமராஜர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னங்க அநேக காரணங்களை அவர் சொன்னார். இங்க அப்படி கிடையாது. சொல்லக்கூடிய என்ன செய்யறது? டாக்டர் பட்டம், ஐயோ கேவலமா இருக்கிறது. யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இன்னைக்கு நம்ம பைபிள்ல படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்குறோம் பாத்தீங்களா? இந்த டாக்டரேட் பட்டம் ஒரு மனிதனை தேவனுக்குள்ளாக ஒருவாறு நடத்தா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் பயங்கரமான ஆளு. அவர் வேலைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிவாளி. இந்த அறிவாளிகள் எல்லாம் எனக்கு நிறைய தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உலக பிரகாரமான அறிவும் பைபிள் என்ன ஒன்று சொல்லுங்க, வேத அறிவு ஒன்று இருக்கு. இந்த வேத அறிவு உங்களுக்கு முத்திட்டுனா நீங்க இயேசுவை பின்பற்ற மாட்டீங்க. இன்னைக்கு பல பிரசங்கிமார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? வேத அறிவு முத்தி கர்த்தருக்கு சரியான ஊழியத்தை செய்ய முடியாமல், செய்யக்கூடாமல், தேவனுடைய அழைப்பை இழந்து கடைசி காலங்களில் நாங்கள் தான் தூதர்கள், நாங்கள் தான் வருகிற அந்த ஆளு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இவருக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது,
ஒருவர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்துட்டாருன்னா போதும். இப்ப நான் இருக்கிற ஒரு 300 கிளத்தவை ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுட்டீங்களா, கொடி பிடிக்கிறதுக்கு 4 வருவான். கடைசி காலத்துல அந்த 4 தொழிலாளர்களுடைய ஊழியத்தை செய்தது யார் தெரியுமா? எங்க பார்த்த அசிங்கமா இல்லை? 4 தொழிலாளர், 3 தொழிலாளர், 2 தொழிலாளர், இதெல்லாம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. சாக காத்துட்டு இருக்கிறீங்கப்பா, நாளை எண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆளாகப்பட்ட பரிசுத்தவான் ரங்காவே திணறிட்ட, ஒரு கட்டத்துல குழப்பாளஞ்சிட்டு அப்படியே போய் உட்கார்ந்துட்டு, நீங்களும் நானும் எம்மாத்திரம் சபையில 10 ஆளும் கூட கிடையாது. உன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் கிடையாது. உன்னை கொண்டு ஒரு வல்லமை கிடையாது, ஒரு அற்புதம் கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உன் வாழ்க்கையில ஜபம் கிடையாது, உன் வாழ்க்கையில பரிசுத்தம் கிடையாது, உன் வாழ்க்கை முழுவதும் பேசித்தனம், உன் வாழ்க்கை முழுவதும் பாவம், உன் வாழ்க்கை முழுவதும் பண ஆசை. நீ எங்க சொல்றாங்க? ஒன்னே ஒண்ணு நல்லா படிச்சுக்கிடுங்க, நானாக இருந்தாலும் சரி. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இந்த உபதேசத்தை தவிர, இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தவிர புதுசா ஒரு நூதனமான வார்த்தையை ஒருத்தன் கொண்டு வராங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளாத. ஏன்? அது ஒரு தேவ தூதனாக இருந்தாலும் சரி நம்பாத. ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. என் முத்திரையை திறக்கிறவரு, உடைக்கிறவரு, போடுறது எல்லாமே அவர் ஒருவரால் தான். புரிந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அறிவு இருக்கு பாருங்க, இந்த அறிவை குறித்து சொல்லுகிறார். நான் ரொம்ப கல்வி கற்றவன் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு PhD முடித்த ஒரு மனுஷன் தான் நான் சொல்லுவேன். யார்? பவுல். பவுல் கிட்ட யாருமே பேச முடியாது, யாரும் நிக்க முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முந்தின வசனத்துல நாம வாசித்தது போல, என் அறிவு எனக்கு குப்பை. நீங்க அறிவை கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க அறிவை கொண்டு குடும்பம் நடத்த முடியும் நினைக்கிறீங்களா? நான் எடுத்துக்காட்டு ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார். ஆசிரியருடைய பணி நல்ல பணி. சரி, ஏதோ ஒரு இது மொத்தத்துல. ஆனா மிஞ்சின அறிவு இருக்கு பாருங்க. இந்த மிஞ்சின அறிவு இருக்கிறவன், நீங்க அவன் வீட்டை போய் நீங்க பாத்தீங்கன்னா சுடுகாடா இருக்கும். அவன் பொண்டாட்டி நிம்மதியா இருக்க மாட்டான், அவன் பிள்ளைகள் நிம்மதியா இருக்க மாட்டான், அவன் சைக்கோவா தான் இருப்பான். மிஞ்சின அறிவு. நான் போய் சொல்லல, நீங்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நீங்களா கூட இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது. அறிவு கூடும் போது உங்க வீட்டுக்குள்ள வாழ்க்கையில ஒரு நாள் சமாதானம் இருக்காது. ஏங்க அன்னைக்கு பாமரன் அறிவில்லாதவங்க தானங்க 10-11 பிள்ளைகளை பெற்று வளர்த்து கணவனும் மனைவியாக கடைசி வரைக்கும் அப்ப போய் சேர்ந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நடக்கிறதா? கேட்டு பாருங்க. பிள்ளை என்ன படிச்சிருக்கா? அவன் என்னெல்லாமோ படிச்சிருக்கா. அது ஒரு பக்கம், 2 குமுடை நெஞ்சிட்டு. அறிவை வைத்து குடும்பம் நடத்தவும் முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். உங்க அறிவுனால உங்க வீட்டை நீங்க கட்டி எழுப்ப முடியாது. உங்க அறிவுனால, என் அறிவுனால ஒரு சபையை கிளியர் பண்ண முடியாது. என் அறிவை கொண்டு உங்களால சரிபடுத்தினால நடக்காத காரியம் அது. நடக்காத காரியம். யாரையும் சரிபடுத்த முடியாது. அறிவை கொண்டு என்ன கூட சரிபடுத்த முடியாது. ஏனென்றால் இந்த உலக அறிவு பைபிள் சொல்லுகிறது அது ஆண்டவருக்கு குப்பையாக இருக்கிறது. இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும், எனக்கு பைபிள் அறிவு ரொம்ப இருக்கு, இந்த உலக அறிவை விட டேஞ்சர் பைபிள் அறிவு. நான் நிறைய பேர் வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏகப்பட்ட மனிதர்களை சந்திச்சிருக்கிறேன். நான் பலருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திருக்கிறேன். பல ஊழியருடைய
அறிவை நான் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அறிவு மிஞ்சி போகும்போது பைபிள் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி எத்தனாவது அதிகாரம்? பிரசங்கி 1:18 நினைக்கிறேன். 1:18 வாசிங்க. அதிக ஞானத்திலே அதிக என்ன உண்டு? சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இந்த அறிவு பெருத்தவன் அவன் வாழ்க்கை பூரா அவன் நொந்துகிட்டு தாங்க இருப்பான். நீங்க சிலர்கிட்ட சொல்லுங்க, பயங்கர அறிவாளியாக அவன் அறிவாளியா இருப்பா, ஆனா அவன் வாழ்க்கை சூரியமா இருக்கும். அவன் அறிவு அவனுக்கு சூரியமாகிவிடும். பாருங்க, எந்த காரியத்திலையும் பாருங்க. அதான் பைபிள் சொல்லுகிறது. இதை யார் சொல்றாரு? சாலமோன். இவர் சாதாரண மனுஷனா? இவருக்கு இந்த அறிவு பெருத்ததுனாலதான் பிரச்சனையே வந்தது. சாலமோனா இருக்கும்போது நல்ல ஜோமணிட்டு இருந்தார். உண்மைதானே? ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தார். தேவன் பார்க்கிறார் ஒரு நாள், கொஞ்சம் ஞானத்தை அறிவையும் கொடுத்தார். இந்த அறிவை கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை அறிவையும் மனுஷனுக்கு அறிவு வேறுபாடு கேட்டா அவசியம், ஞானமும் அவசியம். நான் சொல்வது மிஞ்சி போச்சுன்னா நீங்க பைத்தியமாக வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் அதான் அறிவு பெருத்தால் நோவு உண்டாகும். இன்னைக்கு அறிவு பெருக்கத்தினாலதான் சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. அறிவு சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னை பட்டணத்தில் இப்போ ஒரு வானவில் என்று சொல்லி ஒரு அருவருப்பான ஒரு கூட்டம் ஒரு வித்தியாசமாக வந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதற்காக ஜெபம் பண்ண போறாங்க, ஆண்டவரே வளரட்டும் எனக்கு தெரியல. இதை யார் துவக்கி வச்சாங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு இன்னும் கேவலமாக ஏற்கனவே நாசம் ஆக்கிட்டோம், என்ன அசிங்க ஆக்கு. பாத்தீங்களா? அது அழகா கொண்டு வர, அது தப்பு இல்லைங்கிறது மாதிரி கொண்டு வர. இதை அநேக ரட்சிக்கப்பட்டவர்களும் பின்பற்ற போறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் சாரி என்னை மன்னிக்கவும், ரட்சிக்கப்பட்டவர் பின்பற்ற மாட்டார். ஒரு இஸ்லாமியர் கொந்தளிக்கிறார். இது பெரிய கேவலம். இது தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? உன் பிள்ளை சீரழிய போகுது, உன் ஜெனரேஷன் சீரழிய போகுது. என்ன செய்ய போறா? எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த கலாச்சாரங்கள் வெளிநாட்டுக்காரன் கொண்டு வர பாத்தீங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் நான் வெளிநாட்டு ஆராதனை நான் விரும்ப மாட்டேன், வெளிநாட்டு பாடி எதையுமே நான் விரும்ப மாட்டேன். வெளிநாட்டுக்காரன் ஊழியத்துக்கு காசு கொடுக்கணும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு அதுல பிரியம் இல்ல. அவன் போடுற பிச்சையில நீயே வாழணும். எனக்கு அதுல கொஞ்சம் சூடு சொல்ல உண்டு. நம்முடைய ஆண்டவர் வெளிநாட்டுல பிறக்கல, ஆசிய கண்டத்துல தான் பிறந்தார். அல்லேலூயா. அவர் ஐரோப்பிய கண்டத்துல ஒண்ணு பிறக்கல, ஆசிய கண்டத்துல பிறந்து இந்த தேசங்கள் எல்லாம் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அவர் இந்திய தேசத்துக்குள்ளாகவும் அவர் நடமாடினதாக சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு முழுமையாக அவருடைய காரியம் தெரியாது. நிச்சயமாக அவருடைய பாதம் இந்த இந்திய தேசத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பட்டிருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் நான் நீங்களும் இந்த ரட்சிப்பை அடைந்தோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த
நான் படிச்சதுனால என்ன செய்ய மாட்டேன், குனிய மாட்டேன், நிமிர மாட்டேன். அப்படிதானே? இன்னைக்கு இந்த படிப்பு, அதிகமான படிப்பு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பாதிக்க ஆரம்பிச்சு. உண்மைதானே? பாதிக்க ஆரம்பிச்சு. அவங்களுக்கு ஒரு பந்தா எங்க படிக்கிறா என்ன சிஎஸ்எப் இளவு ஆயிலே வர கண்ண மாதிரி போடுவாங்க. மொத்த குடும்பமா நாசமாப்பா. ரொம்ப கவனம். புதுசா வரும் உங்களை ஏமாற்றுவதற்கு. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்கிறோம், இந்த கல்வியை கொடுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளை சைக்கோவாக மாற்றி ஒரு வேற்றித்திர விபச்சார பாவத்துக்குள்ள அந்த உலகத்தில் இருக்கிற சகல கேவலமான கலாச்சாரத்தை உங்க பிள்ளை ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த படிப்பு அவசியம். நீங்க கிராமத்துக்கு போங்க, இன்னைக்கு கிராமத்துக்கு போங்க, பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஐயோ இந்த ட்ரெஸ் போடுறது பாவம்னு சொல்லிடும். அதுக்கு படிப்பறிவு இருக்காது. ஒருவேளை அது 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம், 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். ஆனா பாருங்க, ஒரு கௌரவம் அதுகளுக்குள்ள இருக்கும். ஆனா இதுகளுக்கு கௌரவமா? ஏன்னா உடம்பெல்லாம் சாக்கடையா மாறியாச்சு. கற்றுக் கொடுத்தது சாக்கடை தான். போச்சு. நூதனமான காரியங்கள் எல்லாம் வருது. நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப கவனம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். யாரெல்லாம் நமக்கு அவசியம் இல்லையோ அவனெல்லாம் நம்ம படிக்கணும். நான் கேள்விப்பட்ட பாருங்க, எனக்கு ரொம்ப மனவேதனை. ஒரு நடிகருடைய பாடம் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பவும் 70 வயசுக்கு மேல 18 வயசு பேத்தியோட இது டூயட் பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கருமத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோம்னா உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஒரு மனிதனுடைய ஏற்றுக்கொள்ளுதலே தெரியும். ஒருவேளை அவனுக்கு அந்த புத்தி இருக்கிறா? அதுவா பேத்திப்பா? அது யாரு? யாரு பேத்தி? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். பாடம், பிள்ளைகள் படிக்க வேண்டிய பாடங்கள்ல எங்கெல்லாம் போகுது நீங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா கலாச்சாரங்களை ஒட்ட என்ன கூர்மையா பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும். இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சது முக்கியமான நபர் சிகரெட்டு குடிக்க அநேகரை 80 90 கற்றுக் கொடுத்த பொறுக்கிகள் தண்ணி அடிப்பதற்கு கற்றுக் கொடுத்த டைலா சிஸ்டர் நான் பார்த்திருக்கிறேன். நானே ஒரு பீடியத்துக்கு இப்படி போட்டுட்டேன். உங்க பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பரவாயில்ல, இப்படி வாழ்ந்திருக்காரு, இவரே பாட புத்தகத்துல வந்திருக்குன்னா அப்ப நம்ம இருக்க மேல வாழலாம். நல்ல நான் சொல்லுவது, நான் ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்து கோயில்களுக்கு போகிறவங்களை பாருங்க, கண்ணியமா போறாங்க. அவங்க நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க, பயந்து போவாங்க. இதே ஒரு கிறிஸ்தவ சர்ச்சை வேண்டாம், ஒரு கிறிஸ்தவ பாஸ்டருடைய மனைவியை நீங்க பாருங்க. சர்ச்சை விடு, ஒரு மனைவியை நீங்க பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அறிவு, பைபிள் அறிவு. பைபிள் அறிவுனா விஷமுறிவு மருந்துங்கிறத வசனத்தை வச்சிருப்பாங்க. இந்த விஷமுறிவு இருக்குல்ல, இதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சிருப்பா, அதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சிருப்பா. தப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை வச்சிருப்பான். எனக்கெல்லாம் நிறைய ஊழியக்காரர்களை வர வெறுத்து போச்சு.
எல்லாரையும் கிடையாது, நல்ல பரிசுத்தவான்களை நான் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நிமிஷத்துக்குள்ள பேசுவோம், நாளுக்குள்ள பேசுவோம். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறோம். அறிவு காரணம், அறிவு பலிபீடத்துல அந்த அறிவு பெருத்ததுனால பலிபீடத்துல நீங்க பாருங்க, சோதரா நீங்க தவறாக நினைக்க வேண்டாம். பெண்கள் இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்படி பேசுறேன், நீங்க தவறா நீங்க நினைக்க வேண்டாம். அழகான பெண்களை பார்த்துதான் பாஸ்டர் கூட்டங்களுக்கு கூப்பிடுறாங்க. கிழக்கு கபோலிகள். நான் போய் பேசல. ஒரு குறிக்கப்பட்ட சபையில ஒரு கிழக்கு கபோலி என்ன செய்ய தெரியுமா? ஒரு பெண் பிரசங்கிக்கிறத அந்த பெண் நல்லா பார்த்தாச்சுன்னா ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி மேக்கப் பண்ணி அந்த அளவுக்கு குலுக்குவா, அந்த அளவுக்கு அவ ஆட்டுவா. இவர் என்ன செய்யறாரு? நம்ம வீரப்பா ஸ்டைல்ல சபா எப்பா எத்தனை ஊழியர்கள், தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் வசனத்தை பேசுறவங்க இல்லையா சபைக்கு கொண்டு போகிறதுக்கு? இல்ல பெண்களே வச்சுக்கிடுவோம், பெண்களே வச்சுக்கிடுவோம். எத்தனை பரிசுத்தமான பெண்கள் இருக்கிறாங்க. பாட்டு பாடுற ஸ்டைல பாத்தீங்கன்னா வாயில நாய் பேண்டது போல பாருங்க. அதாவது தப்பா நினைக்காதுங்க, ஒரு மனிதனுக்கு கட்ட நாக்கு இருக்கும், ஒரு மனிதனுடைய நாக்குன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது இயற்கையா ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்காரு, ஆனா செயற்கையா மாட்டாரு. தந்தானை துதிப்போமே எப்படி பாடும்? தந்தானை துதிப்போமே அப்படிதான பாடும். தந்தானை துதிப்போமே, ஆட்டுக்கு பிறந்த ஆடு. நீ யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் எப்பவுமே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குரல், எனக்கு தேவன் ஒரு இயற்கையா கொடுத்திருக்கிற டைம், அதுலதான் அல்லேலூயா. யாரையும் மாதிரி நான் மாற நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன ஆண்டவர் அந்த காப்பியா மாற்றி இருப்பார், விரும்பவில்லை. நாமவே இருப்போம், நீங்க நீங்களாகவே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஏசுகிறது வர வேண்டும். ஹல்லேலூயா. தோத்தது. அப்போ காரணம் என்ன தெரியுமா? இந்த அறிவு. அப்ப இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, இந்த அறிவுல இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேத அறிவு என்பது உங்களுக்கு வேத அறிவு. இந்த வேத அறிவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நீங்க சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் வேத அறிவு. பயங்கரமாக பைபிள் அறிவு இருக்கு. நான் அந்த சபைகளை சொல்லல. காரணம் சின்ன வயசுல அவங்களுக்கு வசனத்தை நல்லா போதிப்பாங்க. சண்டே கிளாஸ் எல்லாமே நல்லா பைபிள். நீங்கள் அந்த சபைக்குள்ளாக இருந்தவர்களாக கூட இருக்கலாம், அங்கிருந்து வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அவ்வளவு பைபிள் வசனம் அறிந்த அவருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்களை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா சூரியனாக இத்தனை வசனங்கள் மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது கல்வியாக சொல்லப்படுகிறது. இப்போ பல சபைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார்கள். அப்படிதான் நான் பாத்தீங்கன்னா சண்டை கிளாஸ் இருக்க வேண்டாம், வாலிபர் எழுப்புதல் கூட வேண்டாம். பிறகு எழுப்பி ஓடினா நான் எங்கோ காலம் பெட்டு ஓடி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சும்மா இருக்கிற சண்டை எதுக்கு நம்ம மூடி எடுக்கிறோம்? நல்ல காலத்திலே நாரப்படம். எதையுமே நான் விரும்ப மாட்டேன். பைபிளின் படி எதுவுமே இல்லை. சண்டே கிளாஸ் என்பது இதுதான் சண்டே கிளாஸ். என்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் சண்டே கிளாஸ். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உட்கார்ந்து வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். பாட்டிமார்கள் வசனங்களை சொல்லிக் கொடுப்பாங்க.
கொடுக்கிற வீடுகள் இல்லையா? அதன் தாயோ இல்ல தகப்பனோ யாராவது ஒருவர் ஒரு பொறுப்பு எடுத்து அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இயேசு எப்படிப்பட்டவன்னு சொல்லிக் கொடுக்கணும். உங்க நற்சாட்சிகளை சொல்லிக் கொடுக்கணும். உங்க நற்சாட்சிகளை புரியுதா உங்களுக்கு? சொல்லிக் கொடுக்கலாமா? ஜெயிச்சிட்டப்பா. சொல்லிக் கொடுக்கணும். ஜாக்கிரதை வாலிபனே, அறிவும் உன் அழகு உனக்கு வீண். சுருக்கு உழுதுட்டா முடிஞ்சு போச்சு. கிழக்கு எல்லாம் மாறி, எல்லாம் மாறி. தேவன் ஒருவர் மாத்திரம் தான் அந்த உலகத்துல மாயை. நீங்க பார்க்கிறது எல்லாம் மாறி. அப்போ இன்னைக்கு இந்த பைபிள்ல வாசித்த அந்த வசனத்தின்படி இந்த அறிவை கொண்டு நீங்கள் தேவனை பின்பற்ற முடியாது, அறிவை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது, அறிவை கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாது. அறிவை கொண்டு பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அந்த பிரசங்கம் சுய அறிவில் தான் வருமே தவிர பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அது வராது. அல்லேலூயா. எனக்கு பைபிள் அறிவு உண்டானு கேட்டா கிடையாது. தப்புன்னு மறந்து கிடையாது. என்னெல்லாம் வேத பண்டிதர்கள் யாருமே சொல்லினாருங்க வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரு பாடகன் பிறந்தான்னு கேட்டாலே தப்பு சொல்லி. இதுதான் என் அறிவு. என்னுடைய அறிவெல்லாம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நான் முழுக்க 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 தேவனை நம்பி தான் பலிபீடத்துக்கு என் அறிவை நம்பி வரமாட்டேன். முதல்ல மெமரியே கிடையாது. மறந்துட்டு வசனத்தை தப்பான எங்க இருக்குன்னு தெரியாது. அதான் என்னுடைய அறிவு. அப்ப நான் முழுவதும் யாரை நம்பி நிக்கணும்? அவரை நம்பிதான் நின்றாங்க. வேற வழியே கிடையாது. அறிவு இருந்தா இயேசுவை நம்பண்டா, ஜெபம் பண்ணண்டா, பைபிள் படிக்கண்டா. எனக்கு தான் அறிவு நிறைய இருக்கிறது. நான் எவ்வளவு சூப்பர் அறிவாளன். அந்த நேரத்தில் பைபிள் அப்படியே புரட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறது? ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசாரிக்கும் பாராம வசனத்தை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கோம். அந்த அறிவினால் தான் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கொண்டு வச்சு பிரசங்கம் பண்றா. பாத்தீங்களா? இது ஒரு கேடுகட்ட ஊழியம். ஜாக்கிரதை, கேடுகட்ட ஊழியம். இது எதற்குன்னா அந்த பெற்றோர்கள் ட்ரைனிங் கொடுத்து அந்த சின்ன வயசுல பணம் சம்பாதிக்கிறது. சொல்ல பாத்தீங்களா? ஒரு பையன் ஆமா 9 நாள்ல எழுதி நடந்தேன்னு அப்புறம் 9 மாசமா சொன்னாங்க. 9 மாசத்துல அவர் எழுப்புவாரா, பின்னாடி கழுவாரா, எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. மனப்பாடமா வசனங்களை படித்துக் கொண்டு அப்படி வந்து பேசுறது. பைபிளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பரிசுத்த ஆவியை விரும்புறீங்களா? ஞானஸ்தானத்தை நம்புறீங்களா? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாத ஒரு குழந்தையை கொண்டு வச்சு பிரசங்கம் பண்ணியனா கொடுமை என்ன தெரியுமா? கேடுகட்ட ஊழியக்காரன். சீ, உன் மண்டல என்னடா இருக்கு? கேடுகட்டவன் ஆளுநர் நடத்திட்டு இருக்காரு. நீ அப்ப குழந்தை ஞானஸ்தானத்தை ஒத்துக்கொள்ளுகிறியா? சரி, ஒரு குழந்தை நீங்க கொடுத்துக்க போகுது முக்கியம். தப்பு தப்பா போயிட்டு இருக்கிறாங்க. நம்பாது. இது எல்லாமே வந்து மெமரியில இருந்து வருகிறது. அறிவு அறிவு. சில ஊழியர்கள் இந்த மாதிரி பையமார வச்சு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். சபையா கொண்டு போய் 10,000 ரூபாய் வாங்குறத 5,000 ரூபாய் இவன் அட்டையை போட்டுக்கிட்டு அந்த 5,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவான். இல்ல அந்த 1000 கொடுக்குறாங்க தெரியாது. இது ஒரு பிசினஸ் ஆக நடந்து கொண்டிருக்கிறது. நாகர்கோயிலுக்கு நீங்க கொண்டாங்க. பெங்களூர் சொன்னார். அந்த பையன் வருவான், நல்லா மனப்பாடமா பிரசங்கம் பண்ணுவான். சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடுவான். பூரா விளையாடி கிடப்பாங்க. இந்தியா கிரிக்கெட் ஆடி கிடப்பான், கலெக்டர் ஆடி கிடப்பான். பயனாரு கூட பிரசங்க நேரத்தில் அப்படி வருவான். வந்து சாக்கு ட்ரைனிங் பிஞ்சில விளைஞ்சிட்டு அது நாசமா போகும்.
இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் பேசினார் 12 வயசுல. அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அது நிறைவேற வேண்டும் என்று தீர்க்க தரிசனம். அவ்வளவுதான். பேசி முடிச்சுட்டு பேசாம போயிட்டார். ஏன் அதை ஊக்குவிக்கல தெரியுமா? அவரு இந்த கூத்தெல்லாம் நடக்கணும் அவருக்கு தெரியும். பரிசுத்தாவே எனக்கு கிடைக்கல. அப்படிதானே? நான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலன்னா உங்களுக்குள்ள எப்படி பரிசுத்தாவி வரும்? அப்ப அது பிசாசு தானே. நான் சொல்றேன் சரிதானே? அந்த பையன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டால் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லவே. இதற்கு மேல என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஆட்களுக்கு தலையில கொண்டு கைய வைக்கிறார். எவ்வளவு கேவலம் பாருங்க. நீங்க பைபிள் ஒரு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க. அப்போ இந்த அறிவு நம்மளை என்ன செய்கிறது? அடுத்த கட்டத்தில் போகும்போது அறிவு இருமாப்பை உண்டு. அறிவு ஏதோ ஒரு உண்டு விட 1 Corinthians 8:1 வாசிங்க. 1 Corinthians 8:1 1 Corinthians 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அதுல அறிவு உண்டு. சரி, நமக்கு தெரியுமோ அறிவு எதை உண்டாக்கும்? இருக்கா இல்லையா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு நமக்கு என்ன உண்டாக்கும் தெரியுமா? அறிவுக்கு என்ன ஒரு பேர் என்ன தெரியுமா? செருக்கு, அகந்தை, வீண். செருக்கு, அகந்தை, வீண். அல்லேலூயா. இருமாப்பு என்ன நமக்கு தெரியணும்ல? இருமாப்புன்னு சொல்லிடுவோம். அந்த இருமாப்புக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா செருக்கு. ஒரு என்னோட வார்த்தை வீண். வீண் என்றால் ஒரு 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 பொருளை நம்ம தூக்கி தூர போடுறோம். அப்படிதானே? அதை என்ன சொல்லுவோம்? வீண். இது வீண், இது வேஸ்ட், இது பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இருமாப்பு என்றால் வீண், இருமாப்பு என்றால் அகந்தை. ஆண்டவருக்கே வசனம் சொல்லி கொடுப்பாங்க. உண்மையா மாறியாச்சு. இப்ப ஏசப்பாக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவருக்கு இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. காலம் எப்படியோ போயிட்டு இருக்கிறது. இவர்களே உருவாக்குறது. அப்ப அறிவு இருமாப்பை உண்டு வேண்டும். இருமாப்பு இருக்கா? எத்தனை பேருக்குள்ள இருக்கு? இந்த பிசாசு உங்களை தேவனை பின்பற்ற விடாது. ஒரு அறிவில்லாதவன் இயேசுவை பத்தி பேசுறா, ஓகே, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனா இந்த அறிவுள்ளவன் போய் இந்த அறிவுள்ளவன் என்ன செய்யறாங்க? பைபிள்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:30 வாசிங்க. உங்களுக்கு தெரியும் இந்த அறிவு உள்ளவன் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துருக்கேன். லூக்கா 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை, என்னடா இவன் படிப்பறிவு இல்லாத முட்டாமைய காட்டுவாசி, இவன் ஒரு காட்டுவாசி. அவங்க பார்வையில யோவான் யாரு? ஒரு காட்டுவாசி. நான் அப்படி அல்ல. நான் படித்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கான்வென்ட்லயே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் ரொம்ப கற்று தேர்ந்தவன். நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன். இவன் யார் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு? புரியுதா உங்களுக்கு? ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு மனசு இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய போதகர்கள் என்று சொல்லுகிறார்கள், பிஷப் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கல்வி இவர்களை மண்ணாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்தாபனத்தை தெரியும். அந்த ஸ்தாபனத்துல கடைசியாக அவங்களுடைய பாடம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை.
இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை. இது எல்லாமே ஒரு அமைப்பு. நான் என்ன ஸ்தாபனம் சொல்ல வருவார். அவர்கள் அதிகமாக படித்தவர்கள். இப்ப அவங்ககிட்ட போய் இந்த ஞானஸ்தானத்தை சொல்லுங்க பாப்போம். அவன் இயேசுவையே ஏற்றுக்கொள்ள, அவன் பைபிள்ல இருந்து புதர்க்கமான வார்த்தைகளை வசனங்களை எல்லாம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அவர்கள் எல்லாவற்றையும் அதை என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்து நடத்தின அற்புதத்தை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அது மனுஷ பவர் அப்படின்பாங்க. ஒரு மனிதனுக்கு இயற்கையாக ஒரு பவர் உண்டு. அந்த பவரை அந்த நாட்களில் அவர் அதை மேன்மைப்படுத்திக் கொண்டார். அதனால் அதை அவர் செய்கிறார் சொல்லிக்கிட்டு இதற்கு வரலாற்றில் நடந்த ஏதாவது 2-3 காரியங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். இப்ப புரியுதா? சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பேய இருக்கு இல்லைன்னு காண்பிப்பதற்காக ஒரு மேஜிக்ல இருக்கிற ஒரு பையன் என்ன செய்யறான், இன்னைக்கு நிறைய காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். பக்கத்துல இருந்து தொட்டது மாதிரி உணர்வுகளை உண்டு பண்ணிடுறான். ஆனா அடுத்தது சொல்றான், இது என்னுடைய மேஜிக்கே தவிர பேய் ஒண்ணு இல்லைங்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அசாதாரணமான காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். இவர்கள் இந்த லைன்ல வருவாங்க. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க இது சாத்தான் இதை அங்கீகரிக்குமான்னு கேட்டா 100க்கு 100 பிசாசு தேவன் இல்லை என்று சொல்லுவதை அங்கீகரிக்கும். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களோடு சாத்தான் இருக்கிறாரான்னு கேட்டா அவன் சாத்தானுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா கடவுள் இருக்கிறார்னு தெரிஞ்சா அவன் கடவுளுக்குள்ள வந்துருவான். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பைபிள் சொல்லுகிறது பக்தி உள்ளவன் தேவன். நீங்கள் நான் இருக்கிற எல்லாரும் கடவுள் நம்பிக்கையில இருந்து வந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்க இந்துவா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவத்துல ஏதோ ஒரு பிரிவுல இருக்கலாம். ஆனால் ஒரு தெய்வ நம்பிக்கையில இருந்ததுனாலதான் இந்த இயேசு கிட்ட நீங்க வந்தீங்க. இதெல்லாம் சாத்தா முழுக்க முழுக்க பிசாசு. அதான் பைபிள் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மரிகேடன் என்று பைபிள் சொல்லுகிறது. மரிகேடன். அவர்களால் எதுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு பைபிள் சொல்லு. அவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டார். நான் ஒண்ணு வந்து பாத்தீங்களா சென்னையில இதுக்கு முதல் ஆளா வந்து முடிப்பிடிப்பார். ஒரு நல்லது செய்யறது போல 1000 கட்டளை உள்ள கொண்டு போவார். ஒரு நல்லது பண்றது போல. அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், அநேக காரியங்களில் விரும்பப்படைந்தவர்களாக இருக்கிறோம். சொல்றாரு ஞானஸ்தானம் எடு, பைபிள் எடுத்து விளக்கம் கொடுக்கிறார் ஞானஸ்தானத்துக்கு. ஒரு குரூப் சொல்றாங்க குழந்தை ஞானஸ்நானம் எங்கே யாருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ஆதாரத்தை கேட்டாங்கன்னா இயேசுவை சர்ச்சைக்கு கொண்டு போறாங்க. குழந்தை ஞானஸ்நானம் என்பது பைபிளே கிடையாது. யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா வாசிங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் போது அங்கே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது இல்லை. ஏதோ ஒரு நபர் யூதர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் என்று யூதர்களுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த இடத்துலதான் தன்னுடைய அறிவை ஞான சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் பல வேத பண்டிதர்களும் கொண்டு வரார். நியாய பிரமாணத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நீ சொல்ற எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்போ புரியுதா உங்களுக்கு? யூதர்களுக்கு ஸ்நானம் என்பதே கிடையாது. அவர்களுக்கு விருத்த சேதன மாத்திரம் தான் உண்டு. ஒரு ஆண் குழந்தை பிறந்ததென்றால் அவர் குழந்தை என்ன செய்வாங்க, 8வது நாள் அதை விருத்த சேதனம் பண்ணி சில கடந்தாச்சாரங்களை ஆலயத்தில் செய்வாங்க. அது ஆபிரகாமுடைய காலத்தில் ஒரு விருத்த சேதனம் நடந்தது. அந்த பிள்ளை பால் வளர்ந்த உடனே என்ன செய்யறாங்க, ஒரு விருத்த சேதனம் பண்றாங்க. அதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்வாங்க. அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன செய்வாங்க, செய்வாங்க. அங்கிருந்து தான் அது வருகிறது.
தோத்திரம். ஆனா இங்க புதுசா ஒன்று வருகிறது பாருங்க, ஞானஸ்நானம். இப்ப புரியுறதா? நான் நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன், எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது. உனக்கு அறிவுதான் இருக்கிறதே தவிர வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அறிவு வேற, வெளிச்சம் வேற. வேத அறிவு வேற, வேதத்தில் கிடைக்கிற வெளிச்சம் வேற. இந்த வெளிச்சம் வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை இவ்விதமாக சொல்லப்படுகிறது. அவருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதை குறிக்கலாம் இல்ல, விட்டுருவோம். அப்போ அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நமக்கு வெளிச்சம். அதான் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். கடைசி காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். இந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். நீங்க முதல் பகல்ல இல்ல, நீங்க இரண்டாவது பகல்ல வரும்போது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிகிறது. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை தான் அங்கேயும். காரணம் என்ன? பைபிளை மிஞ்சி படிக்கிறதுனால இவர்கள் சொல்லுகிறது. சிலர் இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால், ஒரு ஞானஸ்நானம் என்பது தண்ணீர், தண்ணீர் என்றால் சுத்திகரிப்பது. இந்த அனுபவம் ஒரு மனிதன் ஒரு தாயினுடைய சரீரத்தில் இருக்கும் போதே அங்கே என்ன உண்டாகிறது என்றால் அவன் தண்ணீருக்குள்ளதாக இருக்கிறார். ஆனா முட்டாள் பயலே, இயேசுவும் அதே தண்ணீருக்குள்ளதான் உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் அந்த தண்ணீருக்குள்ளதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர்களும் ஏன் 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க பாத்தீங்களா? இவர்கள் எல்லாருமே ஒரு தாயின் கருவி தண்ணிக்குள்ளதான் உட்கார்ந்திருந்தாங்க. அறிவு ஜீவிகளே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி படிச்சிருப்பா. நான் பார்ப்பேன், சில பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா டக்குனு சொல்லுவார்கள், திருத்துவத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாவது நபர்ன்றாங்க. எனக்கு அப்படியே தலையில அடிச்சு பிச்சுட்டு போல. நல்ல பிரசங்கமா, நல்ல பைபிள் அறிவு உள்ளவர்கள். பைபிள் அறிவுதான் இருக்கிறதே தவிர பைபிள் உள்ள வெளிச்சம் அல்ல. இந்த வெளிச்சம் யாருக்கு இருக்கிறதோ அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து கிட்ட சாஸ்திரிகளை கொண்டு போறது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இருளா கொண்டு வந்து இயேசுவை காண்பித்து கொடுத்ததே ஒரு வெளிச்சம் தாங்க. அதான் அந்த விடுவெளியின் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சமும் இயேசு கிறிஸ்து தான். அப்படிதானே? சாஸ்திரிகளை கொண்டு போனது யாரு? வெளிச்சம். இயேசு எங்க இருக்கிறார்? தெய்வம் பிறந்துட்டார். அங்கப்பா கிழக்குல மேற்குல எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெங்கயா இருந்து தெய்வம் யாருன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு மணி உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே. மணி உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா, மணி உருட்டி 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 மந்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? அவர்களுக்கு அன்னைக்கு அந்த வெளிச்சம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு ராஜா இல்ல, உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவத்தையும் தீர்ப்பதற்காக தேவன் மனிதனாக பிறந்து இதோ பெத்தேல் என்று சொல்லக்கூடிய ஊரில் அவர் ஒரு முன்னணியில சோத்திரம் ஒரு கழுத கெட்டி போற இடத்துல அவரை படுக்க வச்சிருக்குன்னு சொன்னவன சாஸ்திரிகள் எல்லாம் கிளம்பி போறாங்க. அந்த வெளிச்சம் எங்க கொண்டு போச்சு தெரியுமா? இயேசுவிடத்துல கொண்டு போய் சாத்தாங்கமா விளைவித்தது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு எனக்கும் இருக்குமானா இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக எண்ணி சாத்தாங்கமாக போய் வந்துவிடும். அதுதான் சத்தியம். இதுல ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி, பைபிள் ஆராய்ச்சி. எவனாவது பைபிள் ஆராய்ச்சி போயிடாது. இந்த பைபிள் ஆராய்ச்சி இந்த அந்த இது எவ்வளவு நீங்க இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்களோ போதும். இயேசுவே யாருக்கு தெரியாதோ என்ன பைபிள் ஆராய்ச்சி உங்களுக்கு கொடுக்க போதும்?
உங்களுக்கு என்ன வேதத்தை கொடுக்க போறாங்க? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஞானஸ்தானத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்க ஒன்லி ஜீசஸ் குரூப்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தவறாக நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய பெயர் தெரியலனா இந்த உலகம் அவங்களை எப்படி பேசும்? எப்படி பேசும்? அப்பா யாரு எனக்கு தெரியாது. அப்போ அப்பா தெரியாத ஒரு பிள்ளைய இந்த உலகம் எப்படி பேசும்? நீங்க தப்பா நினைக்காது, அப்படி பேசுறாங்க உலகத்துல. அப்போ நம்முடைய தகப்பனுடைய பெயர் என்னன்னு கூட நமக்கு தெரியல. நம்ம சிருஷ்டிச்சது யாருன்னு தெரியல. இதே பிரச்சனை தான் இங்கேயும். கல்வி, அறிவு, ஞானம் அவங்கள்ட்ட போல 1000 வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. தர்க்க சாஸ்திரிகள், இந்த நியாய சாஸ்திரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தர்க்கம் பண்றவங்க, சண்டை போடுறவங்க. வசனங்கள்ல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏசுநாமத்துல ஒரு குரூப் இருக்கு, சண்டை போடுறதுக்கே இருக்கு. நாய் குரூப், நாய் வள்ளி நாய் வளர்க்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. சண்டை போடுறது, பரிசுத்தாவி கிடையாது, ஜப வாழ்க்கை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஜீவியம் கிடையாது. ஆனா தர்க்கம் பண்றது, சண்டை போடுறதுல நம்பர் 1. வெளிப்பாடு வசனத்துல எனக்கு பயங்கர வெளிச்சம் இருக்கிறது. ஆண்டவர் கடைசி காலத்துல இடிமுழக்கத்தின் ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்திருக்காரோ இவருக்கு வெளிப்படுத்திருக்காரு. அதுக்கு மேல உனக்கு ஒரு செத்த பேய துறந்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லாத வக்கு கட்டவன் உனக்கு இடிமுழக்கத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். எத்தனை சத்தவங்களை நீ எழுப்பி இருக்கிறார், எத்தனை உணவுகளை நீ எழுப்பி இருக்கிறார், எத்தனை கண்டறியாதவர்களை நீ சுகமாக்கி இருக்கிறார், எத்தனை கேன்சர் வியாதியை நீ சுகமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு இடிமுழக்கத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. அடுத்த என்னது சோத்திரம். அவன் தானியில் போட்ட முத்திரையை உடைச்சு இணைஞ்சிட்டாரு, அந்த குறுக்கை எனக்கு காமிச்சிட்டாரு. நயவசனிப்பு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது யாருக்கிட்டனா நம்ம கிட்ட ஜாக்கிரதையா இருக்க. ஏன்னா உங்களுக்கு இருக்க வேலை என்ன வேணும்? பரலோகத்துக்கு போறதுக்கார என்ன வேணும்? இந்த யாரு கலசம் உங்களுக்கு தேவையா? பரலோகத்துக்கு போறதுக்கு தேவை இருக்கா? ஏற்கனவே ஒண்ணு பண்ண முடிய மாட்டேங்குது. இதுல வேற 7 கலசம், 7 வார, 4 கிடாவா, 2 கிடாவா, கொம்பு கிதியோனுடைய 7 சடை, சாரி சிம்சோனுடைய 7 சடை. வாழ்க்கையை ஒழுங்கா வாழணும், வாழ்க்கையை பரிசுத்தமா வாழணும், வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். அல்லேலூயா. எழும்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த நேரத்திலும் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.